வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம எப்படி கெமிக்கல் எல்லாமே வீட்டில் ஈஸியாக ரோஸ் சிரப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரோஸ் மில்க் மற்றும் நிறையா டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்க போகிறதில்ல, எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு பன்னீர் ரோஜா எடுத்துக்கலாம். இந்த கலர்லேயும் இருக்கும், இல்லை லைட் பிங்க் கலர்லேயும் அது இருக்கும். 25 பூ எடுத்துக்கலாம். அரை கப் சர்க்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் பனங்கள் கண்டோ நாட்டு சர்க்கரை எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஒரு 2 இல்லைனா 3 துண்டு. நம்ம ஃபுட் கலர் நம்ம எதுவும் சேர்க்காதனால, நம்ம நேச்சுரலாக சேர்க்க போகிறதுனால நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோஜாவில் உள்ள இந்த இதழ்களெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்துட்டு இதை நல்லா கழுவிக்கலாம். எல்லா பூவில் இருக்கிற இதழ்களை நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவிடலாம். இப்போ இதை கழுவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஏன்னா எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கணும். இதழ்களை நீங்கள் இந்த மாதிரி மெஷரிங் கப் இருந்தது அப்படின்னா மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கலாம். இல்லை எந்த பவுல்னாலும் நீங்கள் மெஷர் பண்ண எடுத்துக்கலாம். இதில் சுமாராக 1.5 கப் இதழ்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம மெஷரிங் கப் வச்சு அளந்தோம்ல அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் இதழ்கள் இருந்தது அப்படின்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டலாம். உங்ககிட்ட எவ்வளோ இதழ்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த இதழ்கள் சேர்த்துடலாம். இது சேர்த்து கொஞ்ச நேரத்தில் நல்லா கலர்லாம் மாறிடும். நல்லா லைட் பிங்க் ஆயிரும். அதில் உள்ள கலர்லாம் போயிடும். இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா டக்குன்னு கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். பன்னீர் ரோஜா நமக்கு இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்கும், லைட் பிங்க் கலர்லேயும் இருக்கும். எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக பீட்ரூட் துண்டு சேர்த்துடலாம். பீட்ரூட் துண்டு சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 இல்லைனா 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் பீட்ரூட் நமக்கு கலருக்கு மட்டும்தான் தேவை. அதனால் அதை சேர்த்துட்டு 2 இல்லைனா 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம ஃபுட் கலரும் சேர்த்துக்கிடலாம். பிங்க் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நேச்சுரல் ஃபுட் கலராக சேர்க்கணும் அப்படின்னா நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் கலர் நல்ல ஒரு
பிரைட் ரெட் கலர் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற விட்டுறலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். சூடாக ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணிடுங்க. இல்லைனா ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக் ஃபில்டரில் வந்து சூட்டோட ஃபில்டர் பண்ணக்கூடாது. இப்போ அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மீதம் இருந்த அந்த சாரை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரு பேனில். சேர்த்துட்டு இப்போ அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா 1 கப் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்ல இனிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த டிஷ்ஷை செஞ்சாலும் சர்க்கரையே சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ ரோஸ் மில்க்லாம் சேர்க்குறப்போ பாலோட இந்த ரோஸ் சிரப் மட்டும் சேர்த்தாலே போதும். இல்லைனா நீங்கள் தேவைப்படுற நேரம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி திக்காகட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுலாம். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரோஸ் சிரப் ரெடி. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து நம்ம பாலோடையோ நம்ம வேறு எந்த டிஷ்ஷை செய்கிறப்பனாலும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டிலே செய்கிறதுனால இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.